மயிலாடுதுறையில் தவாக நிர்வாகி மணிமாறன் கொலை சம்பவம் தொடர்பாக புதுவையைச் சேர்ந்த கூலிப்படையினர் 7 பேர் விழுப்புரத்தில் சரணடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியை சேர்ந்தவர் தேவமணி. இவர் பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலராக பொறுப்பு வகித்து வர்றாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு மோட்டார் சைக்கிள்ல வரும்போது 6 பேர் கொண்ட கும்பல் இவரை வரி மழித்து சரமாரியா வெட்டி கொலை செய்து அங்கிருந்து தப்பி ஓடிறாங்க. இது குறித்து திருநள்ளாறு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொள்ளும் போது தேவமணியோட வீட்டின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் பிரச்சனை தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முக்கிய பிரமுகரான மணிமாறனுக்கும் தேவமணிக்கும் இடையே ஒரு முன்விரோதம் இருந்து வந்ததும், இந்த முன்விரோதத்துல அவர் பாமக மாவட்ட செயலர் தேவமணி கொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. உடனடியாக காவல்துறை மணிமாறன் உள்ளிட்டவரை கைது செய்து தீவிர விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு காரைக்கால் நீதிமன்றத்தில் நடைபெற்று மணிமாறனுக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டதுங்க. 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மணிமாறன் வெளியே வந்த மணிமாறன் ஜாமீன்ல இவர் 2 நாளைக்கு முன்னாடி தமிழக வாழ்வுரிமை கட்சி மணிமாறன் கார்ல வரும்போது அவர் ஒரு 6 பேர் கொண்ட வெட்டி படுகொலை பண்றாங்க. இது குறித்து செம்பனார் கோயில் காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொள்றாங்க. இந்நிலையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தேவமணியின் மகன் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட ஒரு 3 பேர் நீதிமன்றத்துல காவல் நிலையத்தில் சரணடைகிறாங்க. நாங்க தான் இந்த கொலையை போனோம், அவங்க ஒத்துக்கிறாங்க. இந்நிலையில இந்த வழக்கு தொடர்பாக புதுச்சேரியை சேர்ந்த கூலிப்படைகள் ஒரு 7 பேர் சற்று முன்னர் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் காவல் நிலையத்துல சரணடைகிறாங்க. நாங்களும் மணிமாறன் வழக்குல தொடர்புடையவங்க, நாங்க தான் இந்த கொலையை செஞ்சிருந்ததாகவும் அவங்க காவல்துறை சரணடைகிறாங்க. தற்போது வளவனூர் காவல்துறையினர் இவங்க 7 பேரையும் பலத்த போலீஸ் பாதுகாப்போட செப்பனார் கோயில் காவல்துறை கிட்ட ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. தற்போது காவல்துறை வேன்ல பலத்த போலீஸ் பாதுகாப்போட இந்த 7 பேரையும் கொண்டு சென்றிருக்க தகவல் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம்.